சின்ன பொண்ணு, மாப்பிள்ள போன் எதுவும் அடிச்சாராட்டி? இல்ல நீ அடிச்சு பேசுனியா? இல்ல ஆச்சி, போன் எதுவும் பண்ணல, நானும் அடிக்கல. ஏன் டிபி இருக்க? போன் அடிச்சு பேசு. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா என்ன ஏதுன்னு கேளு. இன்னைக்கு அடிச்சு பேசுறேன். இப்பமே அடிச்சு பேசுடி. இதுக்கு ஏன் தள்ளி போட்டுட்டே போற? ஆச்சி நீ வேற, அங்க நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரியல. நீ பேசாம இருக்கதான் அவருக்கு கோபம் ரொம்ப வரும். மாமியார் ஏதாவது சொல்லி ஒண்ணுக்கு ரெண்டா போட்டு கொடுக்குறாம. ஏன்னா நீ பண்ற வேலையும் அப்படிதான் இருக்கு. அம்பட்டும் வேண்டாத வேலையை தான் பண்ணிட்டு வார. சரி ஆச்சி, அப்புறமா போன் அடிச்சு பேசிக்கிறேன். வயிறு வேற பசிக்கு, காலையில எந்திரிச்சு எவ்வளவு நேரமா உட்காந்துருக்கேன். அம்மா சமைச்சிட்டாலா இல்லையா? இப்படியே அம்மைய எத்தனை நேரமா எதிர்பார்த்துக்கிட்டு இருப்ப? நீ அடுக்கால போய் எதையாவது எடுத்து செஞ்சு திங்க வேண்டியதானே? ஓஹோ, கதை அப்படி போகுதோ? எல்லாரும் எனக்கு எதிராக சதி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, அப்படிதானே ஆச்சி பூச்சி? நீ எங்க பிள்ளை சின்ன பொண்ணு? உனக்கு எதிராக சதி பண்ணி ஏங்க என்ன செய்ய போறோம்? உங்க அம்மா நேத்தே மாவு அரைச்சி வச்சா. இட்லி ஏதாவது சுட்டுக்கிட்டு இருப்பா, எடுத்து வருவா போரு. இல்லைன்னா அடுக்கல்ல போய் கேளு, ஏதாவது செய்யணுமா என்னன்னு கேட்டுட்டு இட்லி அவிச்சிருந்தா எடுத்துட்டு வந்து சாப்பிடு. மதியம் வேணா நான் சமைக்கிட்டா? உனக்கும் அம்மாவுக்கு நான் ரெஸ்ட் கொடுக்கேன். ஏம்மா வேணாம்மா, காய் ஏதாவது வெட்டி கொடுக்கணும்னா வெட்டி கொடு. சமைக்கிறதெல்லாம் உங்க அம்மா பாத்துக்குவா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க 2 பேரும் சேர்ந்து அழகா பொங்கி வச்சிருவோமே. வந்துட்டா இருப்பா மீசக்கார எம்டன்னு. இங்கேயே என்ன முறைச்சுக்கிட்டு இருக்காரு? ஆத்தாடி ஆத்தா, இன்னும் அப்பா நம்ம மேல கோவமா தான் இருக்காரு போல. என்ன நைனா, தண்ணி எதுவும் வேணுமா? அத்தை, இவ கையால பச்சை தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டேன், சொல்லி வைங்க. சரிங்கப்பா மருமவனே. இன்னைக்கு தேதி என்ன? தேதியா மருமவனே? 28 ஆகுது. 3 நாள் ஆச்சு, கேட்டுச்சா? என்னப்பா 3 நாள்? புரிஞ்சவங்களுக்கு புரியும். 3 நாள்னு சொன்னேன், 3 நாள் ஆச்சு, கேட்டுச்சா அத்தை? ஓ, 3 நாள் உன் மாமியா வீட்டுக்கு போயிடணும்னு சொன்னார்லா, அததான் 3 நாளுங்காரோ? எம்மாடி அம்மா, இருந்தாலும் எம்டன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். என்ன அத்தை, கேட்டுச்சா? கேட்டுச்சு. 3 நாள் என்ன 3 நாள், 30 வருஷம் ஆனாலும் நான் இங்கதான் இருப்பேன். இது எங்க அம்மா வீடு. என்ன பொண்ணு, இந்தாட்டி இட்லி அவிச்சு எடுக்க நேரம் ஆயிட்டு, சாப்பிடு. பசி தாங்க மாட்டல்ல? என்னம்மா, இந்த ஆள் என்னன்னா எப்படா நான் வீட்டை விட்டு வெளில போவேனே காத்துட்டு இருக்காரு. நீ என்னன்னா காலையில சாப்பாடு இவ்வளவு லேட்டு தார, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? ஏட்டி, மதியானத்துக்கு சேர்த்து இப்பமே குழம்பு வச்சிட்டோம் டி. அதான் இட்லி அவிச்சு எடுக்க நேரம் ஆயிட்டு. ரொம்பயும் ஓவரா படம் கட்டிட்டு அலையாத. இந்த வாங்கி சாப்பிடு. ஏமா, உனக்கு நான் மேசையில இட்லி எடுத்து வச்சிருக்கேன், வாமா அங்க வந்து உட்காந்து சாப்பிடு. அந்த வாரம்மா. இவ்வளவு மானம் கட்டு இந்த சோத்தை திங்கிறமா? இந்த வீட்டுல இனிமே ஒரு வாய் சோறு திங்க கூடாது. ஏ சின்ன பொண்ணு, உங்க அம்மா தானே, அம்மிட்ட போய் இப்படிலாம் பேசலாமா? சும்மா கடை. எனக்கு ஒரு ரோசம் இருக்காச்சி. அப்படியா? அப்ப சோத்துக்கு என்னடி செய்வ? இப்படியே பட்னியா எம்பிட்டு நேரம் தான் இருப்ப? இந்த வீட்டுக்குள்ள இருந்து தான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன். நீ தட்டு தாமா, வெளியில வாசல்ல போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு வரேன். பொன்னம்மா, அவ எப்படிலாம் பேசிட்டு போறா பாத்தியா? நான் என்னங்க செய்வேன்? இதுக்கு நீயும் தான் காரணம். நல்ல செல்லம் கொடுத்து வச்சிருக்க. போய் அவள்கிட்ட என்ன ஏதுன்னு பேசி, மருமவனுக்கும் போன் அடிச்சு பேசி அவ வீட்டுக்கு அனுப்பிச்சுட பாரு. அது எப்படி மருமவனே? அவர் வராம இவளை மட்டும் அங்க அனுப்ப முடியும்? சண்டை போட்டுலாம் வந்திருக்கா. அவர் மாப்பிள்ள கூப்பிட வரட்டும், அது வரைக்கும் இங்க இருப்பா. அவ பாட்டுக்கு தானே இருக்கா. ஆமாங்க, உடனே நம்ம அவளை அனுப்பிச்சு விட்டோம்னா அவளுக்கு மரியாதையா இருக்காது. மருமவ பிள்ளை போன் அடிக்கட்டும், நான் பேசுறேன், பேசி எடுத்து அவள் வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் அனுப்பிச்சு விடுறேன். அப்ப என் பேச்சுக்கு மதிப்பே கிடையாது இந்த வீட்டுல. எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? அந்த பிள்ளை இருக்கிறதுனால இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவ பாட்டுக்கு தானே இருக்கா. அவளே சண்டை போட்டு வந்திருக்கா. மருமவன் கோவமா இருக்காரா, என்ன செய்யறாருன்னு என்னன்னு தெரியாது. ஒண்ணுமே தெரியாம அந்த பிள்ளைய பேசாட்டி அங்க அனுப்பிச்சு விட்டாச்சுன்னா அவளுக்கு என்ன மரியாதை இருக்கு? அந்த பிள்ளைய அவங்க வீட்டுல எப்படி நடத்துவாங்களோ என்னமோ. பேசாட்டி இருங்க, ஒரு வாரமாவது போட்டும். ஆமாப்பா, புரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம சூட்டா போய் பேசணும்னா அவங்களுக்கு கோபம் வரும். கோபம்லாம் கொஞ்சம் குறையிட்டும். ஒரு வாரமாவது போட்டும், ஆற விடுவோம் பிரச்சனைய. அதுக்கு அப்புறமாட்டி பேசி வச்சு சமாதானப்படுத்தி இந்த பிள்ளைய அங்க கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம். எங்க அம்மா சொல்றது சரிதான். இப்பமே பேசினா கோபம் கூட கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். நம்மளே போய் முன்ன போய் நின்று கோவப்படுத்திட்டு இருக்க வேண்டாம். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன ஏதுன்னு நானே பாத்துக்கிறேன். அந்த மேசையில இட்லி எடுத்து வச்சிருக்கேன், வாங்க சாப்பிட்டுட்டு போங்க. ஒண்ணு வேணாம், நிம்மதியே இல்ல இந்த வீட்டுல. கஞ்சியை கட்டிட்டா நான் வயலுக்கு கிளம்புறேன். சாப்பாட்டு மேல ஏன்பா கோவப்படுறீங்க? 2 வாய் சாப்பிட்டுட்டு போவாங்கப்பா. வேண்டாம் அத்தை, உங்க பேத்திக்கு முதல்ல புத்திமதி சொல்லி நல்ல பிள்ளையா ஆக்குங்க. சரிப்பா, நான் சொல்லிக்கிறேன், நீங்க அதை பத்தி நினைக்காதீங்க. ஏன் பொண்ணம்மா, மருமவனுக்கு மதியம் கஞ்சியும் ஒரு டப்பால இட்லியும் பொடியும் வச்சு கூடு, அங்க போய் சாப்பிட்டுக்குவாரு. அவரே இப்ப கோவத்துல இருக்காரு, ஒன்னும் பேசாத. சரிம்மா. என்ன குளிர் அடிக்குது, காலை கீழே வைக்க முடியல.
வாங்க டீ. குக்கர்ல தக்காளி சோறு வச்சிருக்கேன். அதுல லேசா 2 கிண்டி கிண்டி ஆளுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ்ல எடுத்து வச்சு கொண்டு போங்க டீ. ஐயோ தக்காளி சோறா எம்மா, மதியம் சாப்பிடறதுக்குள்ள அது கல்லு மாதிரி கட்டியா ஆயிருது. கொஞ்சம் காட்டி நெய் ஊத்தி லேசா கிளறி வச்சு கொண்டு போட்டி ஒன்னும் ஆகாது. அம்மைக்கு இன்னைக்கு நிக்க முடியல. காலை தரையில வச்சாலே ஒரு மாதிரி நல்லா விரைச்சுக்கிட்டு வருது டீ. உங்களுக்கெல்லாம் குளிரவே இல்லையே, நல்லா தான் இருக்கு. அப்படியே டீ? அப்ப அம்மைக்கு காய்ச்சல் எது இருக்குமோ? ஏம்மா குளிர்தான் செய்து லேசா சில்லுன்னு இருக்கு. நாங்க அப்படியே அந்த பச்சை தண்ணில குளிச்சிட்டோம் பாத்தியா, அதனால ஒண்ணும் தெரியல. சரி மக்களே, டிஃபன் பாக்ஸ் எடுத்து சோறு வச்சுட்டு தக்காளி சோறு கொஞ்சோடி தட்டில போட்டு கொண்டு வந்து இங்க உட்காந்து சாப்பிடுங்க டி. காலையிலேயே தக்காளி சோறா எம்மா, எனக்கு வேண்டாம். எம்மா, எனக்கெல்லாம் காலையிலே சோறு இறங்காது, உனக்கு தெரியுங்களா? இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க டி. அம்மைக்கு முடியல. தொட்டுக்க என்ன வச்சிருக்க? உருளைக்கிழங்கு போட்டு பொரிச்சு வச்சிருக்கேன் டி. அப்படியே முட்டை போட்டு வச்சிருக்கேன், எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு போங்க. சரி, நான் முட்டையை மட்டும் எடுத்துக்கிறேன். உருளைக்கிழங்குலாம் எனக்கு வேண்டாம். நானும் முட்டையை மட்டும் சாப்பிட்டுக்கிறேம்மா, கிழங்கு வேண்டாம். நீ எனக்கு ஒரு 10 ரூபா தா, நான் சமோசா வாங்கிக்கிறேன். சமோசால மட்டும் என்ன டீ இருக்கும்? காது பிடிச்சு திரிக்கிடுவேன். அதுலயே உள்ள உருளைக்கிழங்கு தானே வச்சிருப்பான். எந்திரிச்சு நிக்கிறதுக்கு முடியாம இருக்கேன், வாயிலால சாத்திடுவேன். ஒழுங்க வீட்டுல என்ன இருக்கோ அதை வச்சு கொண்டு போங்க. இவளுக்கு காலையிலேயே எந்திரிச்சு சாப்பிடறதுக்கு ரெடி பண்ணி வச்சா அது வேணா இது வேணா நீட்டிட்டு அலையிறாளுவோ. அப்ப செஞ்சு வச்சதெல்லாம் தூரமா கொட்ட. சாப்பிட்றோம்மா, கத்தாத. இதுக்கு இவ்வளவு ஏச்சி வாங்கணுமா? போங்க மக்களே, சாப்பிட்டுட்டு பஸ் வரதுக்கு முன்னாடி கிளம்பி அங்க போய் நில்லுங்க. எம்மா, உனக்கு குளிருதுன்னு சொன்னல, நான் சூடா டீ ஏதாவது போட்டு கொண்டு வரட்டா? வேணாம் டி. செத்த நேரம் நீங்க போனோடனே படுத்து தூங்கலான்னு பாக்கேன். டீ குடிச்சேன்னு வையேன், அம்மைக்கு இருந்த தூக்கமும் போயிரும். அப்புறம் என்ன செய்யன்னு லாந்திட்டு அலைவேன். அப்புறமா ஒரு 1 மணி நேரம் கழிச்சு நானே போட்டு குடிச்சுக்குவேன். நீங்க சாப்பிடுங்க மக்களே. ஏம்மா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம் டீ? சொல்லு, தெரிஞ்சுக்கிறேன். குளிர்காலம்ல எதுக்கு தெரியுமா வருது? ஏழைங்களும் ஏசியில இருக்கணும் தான் குளிர்காலத்தையே படைச்சிருக்காரு கடவுள். அப்படியா? என்கிட்ட பெரிய கண்டுபிடிப்பை என் மாவா கண்டுபிடிச்சிருக்கா? ஆமாம்மா, அதுக்கு தான் இப்படி ஒவ்வொரு சீசனா வருது. சரி டி. ஆனா குளிர சமாளிக்க முடியலையே. ஒரே காய்ச்சல், சளி, இருமல்னு ஆஸ்பத்திரிக்கு துட்டு போட்டு முடியல. ஏம்மா, வெயில் காலத்துல என்ன வெயில் அடிக்க, இருக்க முடியல. மழைகளை எதுவும் பெய்யக்கூடாதாங்க. குளிர் வந்தாலும் இருக்க முடியல, காலை கீழே வைக்க முடியல, ஆஸ்பத்திரிக்கு துட்டு கொடுக்க முடியலங்க. அப்ப என்னதாம்மா செய்யணும் உனக்கு? என்னடி செய்ய? எல்லாரும் இதே தான் புலம்பிட்டு இருக்காவோ. அம்மையும் சேர்ந்து புலம்புறேன், அம்பிட்டுதான். இப்ப மழை சீசன் குளிர் சீசன் வந்ததுனால இங்க துணியை துவச்சு காய வைக்க முடியல. அது அங்கங்க கிடக்கு. என்ன செய்யணும் தெரியல. வெயில் அடிச்சா கூட ஓரளவுக்கு வேலை ஓடிடும் போல. மழை பெஞ்சா வீட்டு வேலை ஒன்றும் ஓட மாட்டேக்கு. அந்த ஆளை அப்படியே கடைக்கு போட்டது போட்ட மாதிரி. ஏமா, வாழ்க்கையில இன்பம் துன்பம் அப்படின்னு கலந்து கலந்து வர மாதிரி சீசன்லயும் கோடை காலம், வெயில் காலம், குளிர்காலம்னு கலந்து வருது. அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் வாழ பழகிக்கணும். சரிடி, நான் பெத்த மகளே, நீ சொல்றதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன். காலேஜுக்கு போயிட்டு வந்து கதை விடுங்கடி. அம்மா உட்காந்து நான் பாடி கேட்டுட்டு இருக்கேன். சரிம்மா, போயிட்டு வந்து பேசுறேன். ஞம் 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 ஞம். ஓ, சுப்பத்தா ஏக்கம் அவளா? ட்ரெஸ் ரோஸ் கலர்ல எல்லாம் போட்டு அலையும். இப்போ ட்ரெஸ் மாத்ததுனால அடையாளம் தெரியல. ஓய் மம்முட்டி, கீதக்கம் அவன் ஏன் இவ பின்னாடி சுத்திட்டு கிடக்கான்? ஹோய் மம்முட்டி, ஏல இங்க நில்லு. சி 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 சின்ன பொண்ணத்தே, ஏல என்ன பண்ணிட்டு இருக்க? ஊராம் புள்ள பின்னாடி சுத்திக்கிட்டு. ஓ மம்முட்டி களவட்டின்னு கூப்பிட்டுட்டு அலையிற? சும்மாதான் கூப்பிட்டேன். மம்முட்டி களவட்டின்ட்டு அவ அப்பா அத்த பேர் வைக்கலையே அவளுக்கு. அவ அம்மா அழகா முனியம்மான்னு பேர் வச்சிருக்கா. மம்முட்டி களவட்டிங்கான். கீதா காலுக்கு தெரிஞ்ச சொட்டையை முறிச்சிருவா. எத்தே, எங்க அம்மா கிட்ட எல்லாம் வந்து சொல்லிடாதீங்க தே. என்னைக்காவது ஒரு நாள் உனைய புக்கும் கைமா நான் பாத்திருப்பேனால? உங்க அம்மையை சீரழிக்கிறதுக்குன்னு இப்படி நீ பிள்ளைகள் பின்னாடி சுத்திட்டு அலையிறியோ? இல்ல தே, நான் யாரு பின்னாடி சுத்தினதே கிடையாது தே. சும்மா விளையாட்டுக்கு தான் இந்த பிள்ளை பின்னாடி வந்தேன். உங்க அம்மாட்டெல்லாம் சொல்ல மாட்டேன், அழாத. அழாம வீட்டுக்கு போ. ஏழு ஏழு, எங்க போற? வீட்டுக்கு தே. உங்க வீடு இந்த பக்கம் இருக்கு, அங்க இருக்கு போயிட்டு இருக்க. என்ன என்ன முறப்பு? திரும்பி பார்க்காம போகணும். பரவாயில்ல, நம்மளுக்கும் இந்த சிறுவண்டுகள்லாம் பயப்படதான் செய்துவோம். எங்க என்ன இன்னும் என் பிள்ளைய வர காணோம். இந்நேரத்துக்குலாம் வந்துருவான்னு சொன்னாம்ல, ஒரு போன் அடிங்க. ஏரோப்ளேனு மேல பறந்துகிட்டு இருக்கும். உங்க அப்பனா அங்க போய் டவர் வச்சிருக்கான் போன் அடிக்கிறதுக்கு. போன்லாம் போவாதுமா, செத்த நேரம் ஈரி வருவான். நேரம் ஆயிட்டே, இங்க தானே நிக்க சொன்னான். இல்லைன்னா வேற எங்கேயும் போகணுமா? என் வடிவு, இந்த ஊருக்கு வரக்கூடிய ஏரோப்ளேனு இங்கதான் வந்து நிக்கும். இதை விட்டுட்டு பக்கத்து ஊர்லயா போய் நிப்பாட்டுவோவோ? நேரம் ஆயிட்டே, அவன் 10 மணிக்கெல்லாம் வந்துருவேன்னா சொன்னான். போரு போரு வருவான். நேரம் ஆயிட்டு, நேரம் ஆயிட்டு, என் மகன் இன்னும் காணோம். ஏ அம்மா, என்ன வரத்துக்கு வாரா? கொஞ்ச நேரம் பொறுக்கிறது கிடையாது.
வாரவன் இங்கே தானே வருவான், வேற எங்கேயும் உன்னை விட்டுட்டு ஓடவா போறான். இங்க ஒரு பிளேன் நிக்கி, அது உள்ள இருப்பானோ, வாங்க தேடி பாப்போம். அப்படிலாம் நம்மள விட மாட்டாங்க அங்க. அதுக்கு உள்ள போறாம்ல. பாஸ்போர்ட் வச்சிருக்கியா? உள்ள உன்னை ஏற்றி அனுப்பிச்சு விட்டுறேன் வேற நாட்டுக்கு. என்னம்யா விளையாடிட்டு இருக்கீரா? எனக்கு மண்டலாம் வலிக்குது. என் பிள்ளை இன்னும் காணமேன்னு பதறி போய் தேடிக்கிட்டு இருக்கேன். உமருக்கு விளையாட்டு கேக்கா? இவளை வீட்லயே விட்டுட்டு வந்திருக்கணும். கூட்டிட்டு வந்துட்டு என்ன பருத்து வாரா. வரவ போறவெல்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு போறாவோ. நான் பெத்த மவனே எங்கப்பா இருக்க? ஒரு போனுக்குன்னு அடிக்க கூடாதா அந்த அம்மாவுக்கு? பிளேட்லாம் பறந்துகிட்டு இருப்பான், இவளுக்கு போன் அடிக்கணுமா? அவன் தான் கரெக்டா சொல்லிட்டானே வந்துருவேன்னு. புழு புழுத்துக்கிட்டுல வாரா. இங்கே இரு மனுஷா, சும்மா என்கிட்ட எதையாவது சொல்லிட்டு இருந்தீருன்னா அப்புறம் பாத்துக்கிடுங்க. நானாமா உனையே சொல்றேன், நீ தான் வந்ததுல இருந்து பொறுக்காம கத்திக்கிட்டே இருக்க. இவர்க்கெல்லாம் பேச முடியுமா? எங்க அங்க பாருங்க, ஒரு ஏரோப்ளேன் வருது. பாத்தீங்களா? பாத்துட்டேம்மா, வரும், இங்கதான் வரும். கண்டிப்பா என் மவன் அதுலதான் வருவான். ஆமா வருவான். இறங்குது. ஆமா இறங்குது. நிப்பாட்டுங்க. இவன் சொன்ன உடனே நிறுத்திடுவாவோ. ஏன்னா இது பஸ் இல்ல, நிப்பாட்டுன்னு சொன்ன உடனே பிரேக் போட்டு நிறுத்துறதுக்கு. நிறுத்திட்டாவோ வாங்க. எல்லாரும் அங்கதான் போறாவோ, அவ பின்னாடி போ. எம்மா, என் பிள்ளைய பத்தி எத்தனை வருஷம் ஆச்சு. இனிமே இந்த வடிவ கையில பிடிக்க முடியுமா? எங்க நம்ம பையன் வரானன்னு பாருங்க. இரு வடிவு ஒவ்வொரு ஆளா இறங்கட்டும், வருவான். அம்மா, என் பையனை எத்தனை வருஷம் கழிச்சு பார்க்க போறேன். அம்மாவன் வந்துட்டான். எப்பா இங்க இருக்கேன் சக்தி. அம்மா அப்பா, நான் பெத்த மவனே, என் மகராசே, உன்னை எத்தனை நாளா பார்க்காம இருந்துட்டேன். அம்மையை விட்டுட்டு எப்படிப்பா இருந்த? ஏம்மா அல்லாத, அதான் நான் வந்துட்டேன்ல. சக்தி எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. என் மவன் இப்படி மெலிஞ்சு போயிட்டானே. இனிமே அம்மா கூடயே இருப்பா, பாரினுக்கெல்லாம் வேண்டாம். வெளிநாடுன்னு அங்க போய் இருந்துகிட்டு இப்படி சாப்பிடாம கொள்ளாம இருந்துட்டியே. ஏம்மா அல்லாத, அழுகையை முதல்ல நிறுத்து. என் பிள்ளை இப்படி மெலிஞ்சு போயிட்டானே, நல்லா சாப்பிட வேண்டியதானப்பா. சாப்பிடாம இருப்ப. ஏம்மா நானே கஷ்டப்பட்டு டயட் அது இதுன்னு இருந்து உடம்ப குறைச்சிருக்கேன். நீ பாட்டு சோறு போட்டு மறுபடியும் ஏத்தி விட்டுறாத. என்ன இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க? எல்லாரும் வேணும் அம்மா கையால சாப்பிடணும்னு நினைப்பாவோ. இவன் என்னன்னா சோறு போட்டு உடம்ப ஏத்திராதல்ல சொல்றான். ஏன் வடிவ அவன் சொல்றது சரிதான். அவன் நல்ல உடம்ப குறைச்சி பாடியும் ஃபிட்டா வச்சிருக்கான். கல்யாணம் முடிக்க வேண்டியதான் அடுத்து இவனுக்கு. அதுக்கு என்ன, என் பிள்ளை மூஞ்சிலதான் கல்யாண கலை தெரியுதே. ஏம்மா நீ வேற. சரிப்பா வா, பேக்க ஒண்ணு கொண்டுட்டு வரலையா? பேக்லாம் எதுவும் கையில வச்சுக்க கூடாதுமா. அங்க வா, நம்ம லக்கேஜ்லாம் அங்க வந்திருக்கோம். ஆட்டும்பா வா போவோம். இதுல நம்ம பேக்க எங்க கண்டுபிடிக்க? அப்பா இந்த கிரீன் கலர் ட்ராலி, ப்ரௌன் கலர் பேக் எல்லாம் நம்மளோட தான். எடுத்துட்டேன்ப்பா. வேற எதுவும் இருக்கா? ஏம்மா இதெல்லாம் தலையில தூக்கி வைக்க கூடாது, இறக்கு. லக்கேஜ் நிறைய இருக்கு, ஒரு வண்டி மாதிரி தருவாங்க, அதுல வச்சு நம்ம கொண்டு போகணும். அப்பா கார்ல தானே வந்தீங்க? ஆமாப்பா, காரை மத்தி தான் நானும் உங்க அம்மையும் வந்தோம். சரி வாங்க, இதெல்லாம் காருக்கு எடுத்துட்டு போவோம். ஏம்மா முதல்ல தலையில இருந்து இறக்கி வை பேக்க. உனக்கு வெயிட் எதுவும் தெரியலையா? அப்படிலாம் ஒன்ன வெயிட்டா தெரியலப்பா. இந்த வண்டியை இப்படியே தள்ளிட்டே வரணுமோ? ஆமா வடிவு, இந்த பேக்கெல்லாம் கொண்டு போய் கார்ல வச்சுட்டு மறுபடியும் வண்டியை அவங்க கிட்டயே ஒப்படைச்சிடணும். ஆட்டம். இதை வீட்டுல கொண்டு போய் என்ன செய்ய? ஒன்னுத்துக்கும் ஆகாது. ஏம்மா நீ கேட்டாலும் அதை தரமாட்டாங்க. அப்பா அந்த பிள்ளை டவுசரை போட்டுல அலையுது. பையனா பிள்ளையானே தெரியல, முடியெல்லாம் ஒட்ட வெட்டி இருக்கு. பொம்பளை பிள்ளை நல்லா நீளமா முடி வளர்க்க கூடாதா? எம்மா கத்தாத, அவங்க காதுல விழுந்துற போகுது. அதெல்லாம் இந்த காலத்து ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி வெட்டியிருக்காங்க. என்ன ஸ்டைலோ? மண்டையை பார்க்க நல்லாவே இருக்கு. நல்லா பொண்ணா லட்சணமா முடி வளர்த்து பூ வைப்பாவோ. என் வடிவு பேசாட்டி வண்டியை தள்ளிட்டு வா. நல்லா இருக்குதுங்க, இதை தள்ளிட்டே போவதுக்கு. நம்ம தெருக்காரி கண்ணு போற இதுலதான் இருக்கும். இந்நேரத்துக்கு வெளியில உட்காந்து பழக்க விடுறாளுவலா இல்ல வீட்டுக்குள்ள வேலையை செஞ்சுட்டு இருக்காளுவலான்னு தெரியல. தெருவுல ஒருத்தி இல்லாத நேரம் உள்ள ஓடிடணும், பேக்க எல்லாத்தையும் கொட்டுட்டு. ஏம்மா எல்லாருக்கும் சாக்லேட்டு பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், அவங்கவுங்க குள்ளத கூடு. முதல்ல வீட்டுக்கு வாப்பா, வீட்டுக்கு வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.
மறக்காம நம்ம குயின் பி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.